ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரீ டு டாக். இன்றைக்கி இந்த ஸ்டே டாக்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, எங்கேருந்து இவ்வளோ ஸ்டே டாக்ஸ் வந்துச்சு, எப்படி இவ்வளோ இருக்குது, எதனால் எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது? ஏன்னா திடீர்னெல்லாம் ஒன்றும் ஸ்டே டாக்ஸ் எங்கேருந்தும் வரல, திடீர்னு கொண்டு வந்து யாரும் இங்கே வச்சுட்டுலாம் போகல. ஸோ இந்த ஸ்டே டாக்ஸ் இது எங்கேருந்து வந்தது, இதோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஸோ எஸ் கைஸ், என்னோடய இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் மைத்தாலஜி சீரீஸை இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் முதல் வீடியோவாக நான் இந்த வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் மைத்தாலஜியில் ஃபர்ஸ்ட் வீடியோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ். இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு முக்கியமான எவல்யூஷன் அப்படின்னா நான் இந்த ஸ்ட்ரே டாக்ஸை தான் சொல்லுவேன். எதனாலனா, இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு மீன் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி ஒரு முதலையாக மாறுது அப்படின்னா அது எவல்யூஷன் சொல்லுவோம். இதை இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு முதலை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு மீனாக மாறிச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? எவல்யூஷன் தானே சொல்லுவோம். எஸ், ஒரு பீஸ்ட்டாக சுற்றிட்டு இருந்த ஒரு உல்ஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரே டாக்ஸாக மாறின ஒரு ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எவல்யூஷன் தான். ஸோ வாங்க, இப்போ இந்த ஸ்டே டாக்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தது, இவ்வளோ ஸ்டே டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நாம் ஒரு 20,000 வருஷம் பின்னோக்கி போகணும். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இந்த உல்ஃப்ஸ் அப்படிங்கிறத காட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு உயிரினம். அது உங்களுக்கே தெரியும், அது ஒரு பீஸ்ட்டு வேட்டையாடி சாப்பிட்ற உயிரினம். ஸோ ஒரு 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த உல்ஃப்ஸ் எல்லாம் வேட்டையாட முடியாத நேரத்தில், அதுக்கு உணவு கிடைக்காத நேரத்தில் மனுஷங்க இருக்கிற அவங்களோட இடத்த தேடி வர ஆரம்பிச்சுது. ஸோ அப்படி வரும்போது மனுஷங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபுட்டையோ இல்லை அவங்களோட ஃபுட் வேஸ்ட்டையோ போடும்போது அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிது. ஸோ எல்லா உல்ஃப்ஸும் மனுஷங்கக்கிட்ட வரல. சில உல்ஃப்ஸ், அதாவது ஃபுட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிற உல்ஃப்ஸ் சில போல்டாக இருக்கிற உல்ஃப்ஸ், மனுஷங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுற அளவுக்கு தைரியமாக இருக்கிற உல்ஃப்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா மனுஷங்களை தேடி வர ஆரம்பிச்சிது. ஸோ மனுஷங்களும் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்ருக்கிற நேரத்தில் இந்த உல்ஃபும் அவங்களுக்கு ஒரு காடாகவும், ஏதாவது ஒரு நைட்டு தூங்கும்போதோ இல்லை மற்ற நேரங்களையோ அவங்க தூங்கும்போது ஒரு ப்ரெடேட்டர் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பீப்புள் வந்தாலோ அவங்களுக்கு அலாரம் சவுண்ட் மாதிரி, உங்களுக்கு தெரியல, அது பார்க் பண்ணுறதோ இல்லை ஹவுல் பண்ணுறதோ இந்த மாதிரி அலாரம் சவுண்ட் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேட்டையாட போகும்போது கூட அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த உல்ஃப்ஸ். அதனால் அவங்களும் அந்த உல்ஃப்ஸை கூட வச்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த உல்ஃப்ஸை என்ன பண்ணதுன்னா, வருது இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு உயிரினம், நம்ம அப்படி தான் இருக்கணும்னு ஒரு பக்கம் தோணினாலும் இவனே நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்கும்போது நாமே லொங்குலொங்குன்னு ஓடி போய் வேட்டையாடணும்னு யோசிச்சு அந்த உல்ஃப்ஸ் மனுஷன் பின்னாடி போக ஆரம்பிச்சிது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, சொரணையான்னு முடிவு பண்ண இந்த உல்ஃப் சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மனுஷங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிது. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது உல்ஃப்ன்ற ஒரு க்ரியேச்சர் டாகாக மாறுது. இப்போ மனுஷங்களோட கிளானையும் அவங்களுக்கு ஒரு அலாரம் சிஸ்டமாகவும் ஹண்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த இந்த டாக்ஸ் என்ன ஆகுதுன்னா, மனுஷங்க அடுத்தடுத்து நாகரிக வளர்ச்சி அடைய அவங்க வீடு கட்டும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற உடைமைகள், அதாவது இந்த காரு, ஜுவல்ஸ், இது மாதிரி எல்லாத்தையுமே அங்கே தானே வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தமாக அவங்களோட உடைமைகளை பாதுகாக்கிற ஒரு காடாகவும் மாறுது. அதாவது உல்ஃப் டு டாக் போய் டாக் டு கண்ட்ரி டாகாக மாறுது, அதாவது நாட்டு நாய்களாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் அடுத்த மெயினான எவல்யூஷனே நடக்குது. அதாவது இந்த கட்டம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான கட்டம். அந்த மாதிரி இப்போ தான் அடுத்த எவல்யூஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி மனுஷங்களோட லைஃப்பில் பெரிய அங்கமாக மாறின இந்த கண்ட்ரி டாக்ஸுக்கு யமனா தான் இன்னொரு டாக் வருது. அது வேறு எதுவும் கிடையாது, ப்ரீடு தான். ஸோ இந்த ப்ரீடுங்கிறத நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிடையாது. மனுஷன் கிட்டத்தட்ட காலங்காலமாக ப்ரீடிங் பண்ணிட்டு வந்ததோட எவல்யூஷன் தான் அந்த டாக்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் டாக் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இதுங்களை தெருநாய்களை காட்டிலும் பெட்டராக இருக்குது அப்படிங்கும்போது இவங்க இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாய்களை தெருவில் விட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் மட்டும் இல்லாமல், இந்த ப்ரீட்ஸ் அதுக்காக மட்டும்தான் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தன்னோட ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக கூட நிறைய பேர் ப்ரீட்ஸை தான் வாங்குறாங்க. தெருநாய்களை வளர்த்தா எனக்கு அசிங்கம், ப்ரீட்ஸை வளர்த்தா எனக்கு பிரச்சனை இல்லைன்றவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனாலேயே ப்ரீட்ஸை வாங்குறவங்க அதிகமானாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த அடுத்த எவல்யூஷனுங்கிறது நடக்குது. அதாவது உல்ஃப்லேருந்து டாக்லேருந்து கண்ட்ரி டாக்ஸு, இப்போ அதுலேருந்து டீவால்வ் ஆகி ஸ்ட்ரீட் டாக்ஸாக வீதியில் விடப்படுது. அப்படி நம்ம பார்க்குற அந்த டாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஸ்ட்ரே டாக்ஸுமே. ஸோ இப்படி தான் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் நம்மளோட சொசைட்டிக்குள்ளே வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிச்சது.
இப்படி வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருந்ததில்ல இந்த இஷ்யூ. ஆகஸ்ட் 11, 2025 வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது. இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸோட அராஜகம்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஷெல்டரில் நீங்கள் கொண்டு போய் போடணும். ஒரு 5000 டாக்ஸுக்கு ஒரு ஷெல்டர் நீங்கள் உடனே இப்போ ஒரு 6 to 8 வீக்ஸில் நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷெல்டருக்குள்ளே 5000 டாக்ஸை நீங்கள் கொண்டு போய் வைக்கணும். ஸோ அதை நீங்கள் ஸ்டெரிலைசேஷன் பண்ணாலும் சரி, வேக்சினேஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அதை கொண்டு போய் அதோட இடத்துல விடக்கூடாது. நீங்கள் அந்த ஷெல்டருக்குள்ளேயே தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த ஷெல்டருக்கு வந்து 24 hours சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கணும். ஏன்னா யாராவது டாக்ஸை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை டார்ச்சர் பண்ணுறாங்கனாலோ, இல்லை இவங்களுக்கு தெரியாமல் அன்ஆத்தரைஸ்டாக அந்த டாக் யாராவது வெளியே திறந்து விடுறாங்கனாலோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக 24 hours சிசிடிவி கேமரா வச்சு அதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்ஷன் ஸ்கீமு, யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தேவைப்படுதோ, அடாப்ஷனுக்கு யாரெல்லாம் முன் வராங்களோ அவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுங்க. இந்த மாதிரி அடாப்ஷன் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இந்த ஷெல்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்ப்லைன்ஸ், அதாவது இந்த டாக் பைட் எங்கே நடக்குது, யாருக்கு என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஹெல்ப்லைன் ரெடி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த டாக் வந்து அவங்கள கடிச்சதோ அவங்களுக்கு அதை வந்து ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை கொண்டு வந்து இந்த ஷெல்டரில் விட்டுறணும் அப்படின்ற மாதிரியும். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் அந்த மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டம் அது இது எல்லாமே வந்து அதிகமாச்சு. இந்த ஒரு ஷோ ஓடிட்டு இருந்த ரியாலிட்டி ஷோ ஒன்று ஓடிட்டு இருந்தது, அதை வச்சு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அகெயின் ஆகஸ்ட் 22 வந்து இன்னொரு ஆர்டரை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா, இப்போ இந்த வேக்சினேஷன் ஸ்டெரிலைசேஷன் பண்ண டாகெல்லாம் வந்து உள்ளேயே தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே ஷெல்டருக்குள்ளேயே. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை, நீங்கள் அதை ஸ்டெரிலைசேஷன் பண்ணி அதோட இடத்துலையே கொண்டு போய் விட்டுருங்க, எங்கேருந்து நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே போய் விட்டுருங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 crores டாக்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ரே டாக்ஸ் பார்த்திங்கன்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் தான் வந்து இருக்கிறதுலையே அதிக ரேபிஸ் டெத் நடக்குது. ஓவரால் வேர்ல்டில் ரேபிஸ் டெத்தில் 36% ஆஃப் டெத் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான். அதாவது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 பேர்லேருந்து 20,000 பேர் வந்து இந்த மாதிரி நாய்க்கடினாலேயே ரேபிஸ்னாலே மட்டுமே இறந்து போகிறாங்க இந்தியாவில் மட்டும். ஸோ இப்போ இந்த 6 கோடி நாய்களுக்கு வந்து இந்த ஷெல்டர் அமைக்க முடியுமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். எதனாலனா, இப்போ மற்ற நாடுகளில் வந்து ஷெல்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்கு ஒரு ரூம் மாதிரியோ சின்ன ஹவுஸ் மாதிரியோ ரெடி பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டு, அதுக்குண்டான பராமரிப்பு எல்லாமே அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாக்ஸ்க்கோ 5 டாக்ஸ்க்கோ ஒரு கேஜ் வச்சு அதில் பராமரிக்கிறாங்க. அதுவும் இல்லைன்னா ஒரு பெரிய கிரவுண்டு, அதாவது ஒரு பெரிய கிரவுண்டில் எல்லா டாக்ஸையுமே கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு அதை பராமரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக இருக்குது. இப்போது நம்ம இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 அதாவது 2000 நம்ம அதுக்கு முன்னாடி போவேன் 2000லேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 மில்லியன் டாக்ஸ் to 20 மில்லியன் டாக்ஸ் வந்து 2000s இருந்திருக்கு. அதாவது 1,70,00,000 2 கோடி நாய்கள் வந்து 2000 இருக்குது. ஸோ அதுலேருந்து அடுத்த 5 வருஷம், அதாவது 2005 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் டாக்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. 20 to 50 லட்சம் டாக்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி பார்த்திங்கன்னா 2005 கிட்டத்தட்ட 2,20,00,000 டாக்ஸாக மாறுது. அப்படியே நம்ம அடுத்த 5 வருஷம், அதாவது 2005 to 2010 பார்த்திங்கன்னா இது 2.5 கோடி டாக்ஸாக மாறி இருக்குது. ஸோ அப்படியே அடுத்த 5 வருஷத்தில் 2010 to 2015 பார்த்தோம்னா அந்த டைமில் மட்டும் கிட்டத்தட்ட இதுங்க வந்து 2.5 கோடி டாக்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதிலிருந்து 2020 பார்த்திங்கன்னா ஒரு 3 crores டாக்ஸாக அது அப்படியே பெருக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 5 வருஷத்துலேயே அது அப்படியே டபுள் ஆகிருக்கு. இப்போ 2025 பார்த்திங்கன்னா 6.5 கோடி நாய்கள் இருக்குது. இப்போவுமே எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் விட்டாங்கன்னா இந்த இயர் முடியறதுக்குள்ளே 6.5 crore to 7 crore டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து 2000s பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா அப்போயுமே இந்த மாதிரி வந்து நாய்க்கடிகள் ஜாஸ்தி தான், ரேபிஸ் கேஸஸ் ஜாஸ்தி தான். இது 2000 பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னாலும் ஒரு டிஸ்ட்ரிக்கு 2000 டாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்கு 2000 டாக்ஸ்க்கு ஒரு ஷெல்டர் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 crores டாக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணாலுமே இப்போ ஸ்டேட்டுக்கு கிட்டத்தட்ட 25 lakhs to 27 lakhs டாக்ஸ் வருது. ஸோ நம்ம தமிழ்நாடை மட்டும் எடுத்து நம்ம அந்த 27 lakhs இருக்கா, இப்போ அதை எடுத்து நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணோம்னாலே இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு டிஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட 55,000 டாக்ஸ் இருக்குது. அதாவது அக்யூரேட்டாக 55,000 சொல்ல முடியாது, ஏன்னா சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,20,000 டாக் இருக்குது.
அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் 1 lakh சம்திங் டாக்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. தென் மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 அந்த மாதிரி. ஸோ அப்படி இப்படின்னு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு 40,000 டாக்ஸ் நம்ம வச்சாலுமே அத்தனை டாக்ஸுக்கு ஷெல்டர் ரெடி பண்ணுறது எஸ் இது ரொம்ப ஹார்டான விஷயந்தான். ஏன்னா 40,000 டாக்ஸுக்கு வந்து ஒரு ஷெல்டர் அமைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரே இடம் இல்லைனாலும் அங்கங்கே பிரித்து ஒரு 4 ஷெல்டராவோ 5 ஷெல்டராவோ போட்டு நீங்கள் பிரித்து வச்சாலுமே அத்தனை டாக்ஸ் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதே லேட்டாக தான் எடுக்கிறோம். இப்போ 2025 தான் எடுக்கிறோம். இப்போ இதையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா 2026ங்கும்போது கண்டிப்பாக 7.5 crores 8 crore டாக்ஸ் இருக்கும். நம்ம ஹியூமன் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரு குழந்தை தான் நம்மளுக்கு பிறக்கும். பட் இதுவே நீங்கள் டாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் 12 குட்டி வரைக்கும் போடும். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 7 குட்டி 8 குட்டி போட்டுச்சுனாலுமே அது இன்னும் பெருக தான் செய்யும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து குப்பைகள் வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது அந்த டாக்ஸுக்கு. அதனால் இப்போ இருக்கிறத விடவே டபுள் மடங்காக பெருகினாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் குப்பை இருக்குது. இப்போது ரீசெண்டாக நடந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் கூட குப்பைகள் அதிகமாக செய்கிறது, எங்களுக்கு வைக்கவே இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு குப்பை இருக்கும்போது இந்த டாக்ஸுக்கு வந்து குப்பையிலேருந்து இந்த வேஸ்ட் கிடைக்கிறதாகட்டும், இந்த ஃபுட்டு கிடைக்கிறதா இதெல்லாம் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாக்ஸ் வந்து இன்னும் மேலே பெருகிட்டே தான் போகுமே தவிர இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ டாக்ஸ் வந்து இருக்கிறதே ரொம்ப அதிகமாகிருச்சு, மனுஷங்களுக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டாக மாறிடுச்சுங்கும்போது அதை வந்து கொல்றதுக்கு கூட மனுஷங்க தயங்க மாட்டாங்க. ஸோ அந்த நிலமை போகிறதுக்கு முன்னாடியே இதை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா தான் இந்த இஷ்யூ வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதை 2000 பண்ணியிருந்தால் ஈஸி, சரி ஓகே. அப்பயும் இல்லை, ஒரு 2005 பண்ணியிருந்தால் ரொம்ப ஈஸி. இதே 2010 பண்ணியிருந்தால் கூட எப்படியாவது மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ இத்தனை வருஷமும் விட்டுட்டு நம்ம இப்போ தான் இதுக்கு உண்டான ஆக்ஷனை எடுக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம தடுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் வந்து டேஞ்சரில் முடியும். ஏன்னா இன்னுமே வந்து இந்த நாய்க்கடியினால் வர கேசஸோட நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக கூட ஒரு பையனை நாய் கடிச்சு 21 டேஸாக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து 21 டேஸ் கழிச்சு அந்த பையன் இறந்துட்டான்னு ஒரு நியூஸ் வந்தது. இதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கலைன்னா இந்த ஒரு இருக்கிற நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா பிரச்சனையோடு சேர்ந்து இது ஒரு பிரச்சனையாக தான் மாறுமே தவிர இது அப்படியெல்லாம் ஃப்ரீயாக போகாது. என்ன சொல்யூஷன் ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த டாக்ஸை போய் கொல்லவும் முடியாது. இதுங்களுக்கு ஷெல்டர் ரெடி பண்ணணுன்னாலும் அதுக்கும் நிறையா பிளேஸ் வேணும், நிறையா மணி வேணும். அதுங்களை பராமரிக்கிற மாதிரி இருந்தால் அதை பராமரிக்கிற ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த டேஞ்சரும் இல்லாமல் அவங்களையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன்னா இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டெரிலைசேஷனையோ வேக்சினேஷனையோ இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். என்னோடய யூடியூப் வீடியோ ஏதாவது அனிமல்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வைல்டு அனிமல்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் வார்னிங் தரேன், கேட்டுக்கோங்க. மனுஷனை நம்பி வராதிங்க. இப்படி தான் ஆகும் உங்களோட நிலமை. அவ்வளோ பெரிய யானையை பார்த்துருக்கீங்களே எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும்னு. எங்களை நம்பி வந்துச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேர் இழுக்கிறதுக்கும் தெருவில் பிச்சை எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை நம்பி குதிரை வந்துச்சு, என்ன பண்ணோம், போர்க்களத்தை கூட்டிகிட்டு போய் சாவடிச்சோம். இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு தெரியுது. அதே மாதிரி தான் கழுதை வந்துச்சு, இருக்கிற வரைக்கும் பொதி சுமந்தோம். அப்புறம் லோடு கட்டி வரவும் அதையும் தூக்கி போட்டோம். இப்போ கழுதை இனமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வைல்டு அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வார்னிங் தரேன், தயவு செஞ்சு மனுஷனை நம்பி வந்தேன்னா இதுதான் கதி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இத்தனை அனிமல்ஸ் இன்க்ளூடிங் திஸ் ஸ்ட்ரே டாக். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப வளவலாக இருக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோவாக நான் ரெடி பண்ணேன். ஏன்னா இது முன்னாடியே எடுத்துருக்கணும். இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக எடுக்கிறதுனால ஷார்ட்டாக இந்த வீடியோ பண்ணிக்கலாம். இதை விட லென்த்தாக போச்சுன்னா போரிங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் சீக்கிரம் நான் அதை முடிச்சிட்டேன். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். பாய்.